அம்மை அப்பனை போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நானும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் தவசியும் வந்திருப்பது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் திருக்கோவிலிற்குத்தான். இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இந்த கோவில் ஒரு மலைக்கோவில் ஆகும். இந்த கோவிலில் உள்ள முருகனை சுப்பிரமணிய சுவாமி என்றும் வள்ளி தெய்வானை தாயாரை அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலாகும். இந்த கோவிலின் தீர்த்தம் மாமாங்கம் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள முருகப்பெருமானிற்கு அபிஷேகம் செய்வதற்கு இந்த குளத்திலிருந்துதான் மாமாங்கம் தீர்த்தம் எடுத்து செல்லப்படுகிறது. இங்கு உள்ள சிலையில் அபிஷேகம் செய்யும் தயிர் மீண்டும் புளிப்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மலையை ஏறி முருகனை தரிசிப்பதற்கு 1350 படிக்கட்டுகள் ஏற வேண்டும் மற்றும் வாகனங்களில் வருபவருக்கு வாகனங்கள் செல்லும் வகையில் தார் சாலை வசதியும் உள்ளது. நாம் அனைவரும் முருகனுக்கு பாடப்படும் கந்தசஷ்டி கவசம் என்னும் பாடல் இந்த மலையில் தேவார சுவாமிகள் என்ற முருக பக்தரால் எழுதப்பட்டு கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த கோவிலில்தான் முதலில் கந்தசஷ்டி கவச பாடல் பாடப்பெற்றது. அதன் பின்புதான் அந்த பாடல் உலகமெங்கும் பரவியது. இங்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் நாட்களில் தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெறும். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தினமும் மலையின் அடிவாரத்தில் உள்ள தீர்த்த கிணறில் இருந்துதான் மாடுகளின் மூலமாக தீர்த்தத்தை மலையின் உச்சிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இங்கு உள்ள ராஜகோபுரம் மற்றும் மற்ற கோபுரங்கள் விமானங்கள் எல்லாம் நம் கண்களை கவரும் வகையில் நின்று பார்ப்பதற்கு மிக அழகாக தெரியும். முருகப்பெருமானின் சந்நிதிக்கு நேர் பின்புறமாக தாயார் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளியின் சந்நிதி உள்ளது. அங்கே சென்று அவர்களையும் தரிசித்த பின் அவர்களின் சந்நிதிக்கும் பின்பு ஒரு பாதை செல்லும். பின்னாக்கு சித்தர் என்பவரின் ஜீவ சமாதியாகும். இந்த பின்னாக்கு சித்தர் என்பவர் இந்த மலையில் வசித்து வந்ததாகவும் அவர் தன்னுடைய நாக்கை பின்புறமாக மடக்கி வரும் பக்தர்களுக்கு வாக்கு சொல்லி அந்த வாக்கு அப்படியே நடக்கும் என்பதால் அவருக்கு பின்னாக்கு சித்தர் என்று பெயர் வந்தது. இந்த பின்னாக்கு சித்தரின் ஜீவ சமாதிக்கு வந்து அவரை வணங்கிவிட்டு சென்றால் நல்லது நடக்கும் என்று பலரும் நம்பப்படுகிறார்கள். இந்த சென்னிமலை மலையின் உச்சியில் இருந்து பார்த்தால் காங்கேயத்தில் உள்ள சிவன் மலை என்னும் முருகன் கோவில் இங்கிருந்து பார்ப்பதற்கு தெரியும். இந்த கோவில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.